ஸ்ரீ வராகமிகிரர் ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர் என்னுடைய குருநாதர் திரு பள்ளிப்பட்டு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் 19வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். இப்போ இன்று தலைப்பில் பிரம்மகஸ்தி தோஷத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். பிரம்மகஸ்தி தோஷமும் முன்னோர்கள் சாபமும், அந்த சாபம் எடுக்கலாம், பாவம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பாவம் செஞ்சால் தான் அது சாபமாக மாறும். பொதுவாக பிரம்மகஸ்தி தோஷம் அப்படின்றது ஜாதகத்தில், ஜோதிடத்தில் சனி பகவானையும் குரு பகவானையும் மையமாக வச்சு தான் இந்த பிரம்மகஸ்தி தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இதை நாம் 4 விதமாக இந்த பிரம்மகஸ்தி தோஷத்தை பிரிக்கலாம். இப்போ முதல்ல எதனால் இந்த பிரம்மகஸ்தி தோஷம் வருது? பொதுவாக நம்ம முன் ஜென்மத்தில் செய்த வினை பயன், அதனாலேயும் இந்த பிரம்மகஸ்தி தோஷம் வரும். நம்ம முன்னோர்கள் செய்த பாவ செயல்கள், இதனாலையும் நமக்கு கண்டிப்பாக அந்த பிரம்மகஸ்தி தோஷம்ன்றது சேரும். சரி, இந்த தோஷம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்னங்க பலன்? சரி, இது நம்ம இந்த 4 ராசிகள் ரீதியா, அதாவது கர்மம், கர்மம், காமம், மோட்சம், இந்த 4 ராசிகள் வழியா இந்த பிரம்மகஸ்தி தோஷத்தினுடைய பலன் என்ன, அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றது தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல தர்ம தத்துவ ராசி. இந்த 3 ராசிகளுமே தர்ம தத்துவ ராசிகள் தான். இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி, அது தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல குருவோ சனியோ, இந்த பிரம்மகஸ்தி தோஷத்துக்கு குருவும் சனியும் ஒன்னா சேர்ந்தாலும் பிரம்மகஸ்தி தோஷம் உண்டு. சனிக்கு 3, 7, 10 குரு இருந்தாலும் பிரம்மகஸ்தி தோஷம் உண்டு. குருவுக்கு சனிக்கு 3, 7, 10 சனியுடைய பார்வை குரு மேல படக்கூடாது. 3, 7, 10 இருந்தாலும் பிரம்மகஸ்தி தோஷம் உண்டு. 2வது குருவுக்கு 5, 7, 9 சனி இருந்தாலும் பிரம்மகஸ்தி தோஷம் உண்டு. 2வது இன்னொரு விதியில் பார்த்தீங்கன்னா, குரு வீட்டில் சனி இருப்பது, சனி வீட்டில் குரு இருப்பது, பரிமாறிக்கொள்வது, நட்சத்திர பரிவர்த்தனைகள், இது போன்ற விஷயங்கள்ல பிரம்மகஸ்தி தோஷத்தை நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம பலன் சொல்லணும், பரிகாரம் சொல்லணும். ஏன்னா பரிகாரம் இல்லாமல்லாம் இல்லை, பரிகாரம் உண்டு. இந்த தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு. முதல்ல தர்ம தத்துவ ராசி. சரி, இது எதனால வருது? அந்த ஜாதகருக்கு இவர்களுடைய முன்னோர்கள் வழியில, அதாவது கோவில் சொத்து, கோவில் பணம், கோவில் நகை, கோவிலுடைய பொருள், இதெல்லாம் இவங்க பாட்டனார் காலத்திலேயோ அல்லது இவருடைய முன்ஜென்ம காலத்திலேயோ இவங்க குடும்பத்துல ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பத்திற்கும் அந்த கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி பொருளோ, நகையோ, பணமோ, சொத்தோ இவங்க குடும்பத்தில் அனுபவிச்சிருந்தால் இது போன்ற குரு சனி சேர்க்கை, அதாவது தர்ம தத்துவ ராசியில் ஏற்படும். அதாவது இதுக்கு ஜாதகனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகனுக்கு எந்த ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்காது. எந்த ஒரு சுப விசேஷங்களும், கோவில் விசேஷங்களாகட்டும், இவங்க வீட்டில் நடக்கக்கூடிய மங்கள விசேஷங்களாகட்டும், அப்படி செய்ய முடியாது. செய்ய போனால் அதில் பிரச்சனைகள், தகராறுகள், வம்பு வழக்குகள் ஏற்படும். இது ஏற்பட்டதான் தீரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது கர்ம தத்துவ ராசி. இந்த கர்மம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வரும். இந்த 3 ராசிகளும் பார்த்தீங்கன்னா கர்ம தத்துவ ராசி. இந்த கர்ம தத்துவ ராசி அப்படின்றது இவர்கள் வேலையாட்களை ஏமாற்றிய ஒரு பாவம், வேலை வாங்கி கொண்டு கூலி கொடுக்காமல் ஏமாற்றிய பாவம், அடுத்தவர்களுடைய பணத்தை ஏமாற்றிய பாவம், இது போன்ற விஷயங்களால இந்த ஜாதகருக்கு இவங்க முன்னோர்கள் செய்திருந்தாலும், இவர்கள் முற்பிறவியில் செய்திருந்தாலும் இது போன்ற தோஷம் சேரும். அது கர்ம தத்துவ ராசியில் அமையும்.
சரி, இந்த கர்ம தத்துவ ராசியில இந்த போன்ற பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வருமானம் இருக்காது. இந்த ஜென்மத்தில் இவருடைய பணம் ஏமாற்றப்படுவார், மற்றவங்களால இவர் ஏமாற்றப்படுவார். ஒரு முதலீடு போடுவார், ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஒரு சீட்டு கம்பெனியில் போடுவாங்க, அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, இவர் யாருக்காவது வேலைக்கு போனா இவர்கிட்ட வேலையை வாங்கிட்டு அவன் ஏமாத்துவான். முன்ன செஞ்சது அப்படியே இங்க வந்து சேர்ந்து ரிப்பீட் ஆகிடும். ரெண்டாவது, இவர்கள் வந்து சொத்து சுகமோ காசு பணமோ சேர்த்து வைக்க முடியாது. இது போன்ற விஷயங்களை கொடுக்கும். எல்லா விஷயத்திலையும் தடை தாமதங்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை பூராவுமே ஏண்டா வாழறோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வச்சோம். ரெண்டாவது, உடம்புல பார்த்தீங்கன்னா தீராத நோய் அப்படின்னு ஒன்று வந்துடும். மெயின் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா காமத்தத்துவ ராசி. இது வந்து காமத்தத்துவ ராசி. காமம் என்பது தன்னுடைய எண்ணம், ஆசை, விருப்பம். இதனால அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அடுத்தவங்க சொத்தை புடுங்கிறது, அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிச்சுக்கிறது. ரெண்டாவது, காமன்றது தன்னுடைய ஆசை இல்லையா, விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை ஏமாற்றம் செய்யும். இது போன்ற விஷயங்களால இந்த காமத்தத்துவ ராசியில பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டுரும். குரு சனி சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இல்ல, தனித்தனியா இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டால் இதுதான் பலன். சரி, இந்த ஜாதகத்துல இதுக்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்துல உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். ரெண்டாவது, ஒன்னே யாராவது ஏமாத்துவாங்க. திருமண வாழ்க்கையில இந்த ஜாதகனுக்கு திருமண வாழ்க்கையில சிக்கல்களை கொடுத்துரும். கடைசி வரைக்கும் எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாமல் போகும். இது காம தத்துவத்தினுடைய பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டால் அதற்கு உண்டான பலன். அடுத்தது மோட்சம். ஐயா, மோட்ச தத்துவ ராசி இதுதான் நீங்க வந்து மெயினா பார்க்கணும். மோட்ச தத்துவ ராசி இவர்களுடைய முன்னோர்களை இவர்கள் சரிவர கவனிக்காத காரணத்தால், இறக்கும் தருவாயில் உள்ளவர்களை சரியாக கவனித்துக் கொள்ளாத காரணத்தால் இவர்கள் முன்னோர்களாலே ஏற்பட்ட தோஷம் இது. மோட்சம் என்பது ஒரு மனிதர் இறக்கும் தருவாயில் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவருக்கு எந்த ஒரு சௌகரியம் செய்து கொடுக்காமல், உதவியும் செய்யாமல், கண்டுகொள்ளாமல் விட்டதனால் வந்த பிரம்மகஸ்தி தோஷம் மோட்ச தத்துவ ராசியில் நிற்கும். இது ஒன்று சேர்ந்தாலும் தனித்தனியாக, சனியோ குருவோ தனித்தனியாக இருந்தாலும், அதுல நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பெற்றிருந்தாலும் இந்த பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்படும். இந்த மோட்ச தத்துவ ராசியில் பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டால் தீராத பிணி. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உதவாது, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் இவர்களெல்லாம் நமக்கு எதிராக இருப்பார்கள். சரி, இது வந்து நோயின் தாக்கம் தீவிரமாகும். இது வரைக்கும் பார்த்தது நோய் ஓரளவுக்கு வரும், அது சரியாகும். ஆனா இந்த அமைப்புல இருந்துச்சு, மோட்ச தத்துவ ராசியில இருந்துச்சு அப்படின்னா நோயின் தாக்கம் அதிகமாகும். சரி, இப்ப 4 வீட்டையும் பார்த்தாச்சு. தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இந்த 4 வீட்டையும் பார்த்தாச்சு. சரி, இதுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பரிகாரம் உண்டு. இது வந்து திருவிடை மருதூர்ல மகாலிங்கேஸ்வரர் அந்த திருக்கோயில்ல இதுக்கு பரிகாரம் பண்றாங்க. பிரம்மகஸ்தி தோஷம் இது வந்து முன்னோர்கள் சாபம், முன் ஜென்ம சாபம். அதாவது ஒருத்தர் பாவம் பண்றாருன்னா அது சாபமா மாறும். இப்ப நீங்க பாவம் பண்றீங்க அப்படின்னா இந்த சாபம் உங்களுக்கு கேட்காது, உங்களுடைய தலைமுறையை கேட்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினரை கேட்கும். இப்போ நீங்க நினைக்கலாம், நான் வந்து எதை பண்ணாலும் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதிகார துஷ்பிரயோகம் பண்றது, கோவில் சொத்து, அடுத்தவருடைய சொத்து, அடுத்தவருடைய பணம், இதெல்லாம் வந்து ஏமாற்றம் பண்ணது. உங்களுக்கு அந்த நேரம் தான் நீங்க ஏமாத்த போறீங்க. அதனால அனுபவிக்க போறது நீங்கள் இல்லை, உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளோ அனுபவிக்க போகிறார்கள். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காமல்
நாம வாழ்ந்துட்டு போவது சிறப்பு. இந்த மாதிரி தோஷத்துக்கு நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு எந்த விதமான பாவத்தையும் சேர்த்து வைக்காமல் போவது இன்னும் சிறப்பு. இப்போ பாட்டன் சொத்துல மகனுக்கு பங்கு உண்டு, அப்பனுக்கு பங்கு உண்டு, இரண்டாவது பேரனுக்கு பங்கு உண்டு. இதே போல பாவத்திலையும் பங்கு உண்டு. இது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும். ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த தோஷ அமைப்பு பொருந்தும். இதுக்கு வேணா இப்போ தெளிவா ஒரு விளக்கம் போட்டு காமிச்சிட்டுங்களா? இப்ப கோம்பதி அம்மா போட்டாங்க இல்லையா, யார் ஜாதகத்தை குறிச்சிங்க, அதுல இருக்கும் பாருங்க. சனிக்கு 10ல குரு இருப்பார் பாருங்க. போலாங்கய்யா, பரிகாரத்துக்கு எப்போ வேணாலும் போலாம். நீங்க திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஐயா, கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி போற வழியில இருக்கு திருவிடை மருதூர். என்ன லக்னங்கய்யா? லக்னம் என்னங்கய்யா? எட்டுல குரு நீசம். ஆமா, குரு நீசம். குரு சனி போதும் போதும். ஐயா, இந்த ஜாதகத்தை பாருங்க. 18/10/1995 பிறந்த ஜாதகம். இது ஒரு பெண் ஜாதகம். பிறக்கும்போது சனி திசையில பிறக்கிறாங்க. சனி திசையில குரு புத்தியில சுக்கரனுடைய அந்தரத்துல பிறக்கிறாங்க. சனி திசையில குரு புத்தி அப்படின்னா 1 வருஷம் 3 மாசம் 27 நாள் இருப்பு சனி திசை. இதுல குரு புத்தி அந்தரம், சுக்கரனுடைய அந்தரம். பிறக்கும்போது ரோகாதிபதியுடைய புத்தி அஷ்டமாதிபதியுடைய அந்தரத்துல பிறக்கிறாங்க. அந்த குரு இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்டை 1ஆம் பாதத்துல குரு இருக்காரு. கேட்டைன்றது புதனுடைய நட்சத்திரம். அடுத்தது சனி. இந்த சனி பாத்தீங்கன்னா பூரட்டாதி, குருவுடைய சாரம். அப்போ இதுல குருவுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்படுது. நட்சத்திர ரீதியாகவும் தொடர்பு ஏற்படுது, பார்வை ரீதியாகவும் தொடர்பு ஏற்படுது. சனி 10ஆம் பார்வையா குருவை பார்க்கிறார். இந்த ஜாதகத்தை என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டார். பார்த்துட்டு பிரச்சனை இருக்கிறது அவருக்கு தெரியுது. என்கிட்ட கேட்குறாரு, இதுல என்னங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டார். பிறக்கும் போதே ரோகாதிபதியுடைய புத்தியில இவங்க பிறக்கிறாங்க. அப்போ நோய், சார் எது சம்பந்தமான நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டை நட்சத்திரத்துல குரு இருக்காரு. அதை வச்சு அந்த புதனுக்கு உண்டான காரணத்துவத்துல அந்த அம்மாவுக்கு பாதிப்பு இருக்கும். புரியல? புதன்ன்றது நரம்பு, தோல், ஸ்கின் மற்றும் பார்த்தீங்கன்னா சதை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 விதத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் ஐயா அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அப்புறமேட்டு அவர் சொன்னார், நரம்பு, அதாவது வருஷத்துக்கு ஒரு டைமாவது அந்த நரம்பு சுட்டிங் கையில. ஜாதகம் கொடுத்தவர் வேற யாரும் இல்லை, நம்ம சீனிவாசன் ஐயா தான். அவர் பார்த்துட்டு ஏன்னு சொல்லிவிட்டாரு, இதுக்கு சொல்யூஷன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இவரு கொடுத்து இப்போ 2 மாசத்துக்கு மேல இருக்கும். சரிங்க, இப்ப பாருங்க, இதுல பிரம்மகஸ்தி தோஷம் இதுல தெளிவா செயல்படுறது பாப்பீங்க. ஒண்ணு மோட்ச தத்துவத்துல இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா காம தத்துவத்துல இருக்கு. அப்ப இது ரெண்டும் கலந்த ஒரு தோஷம் இந்த பெண் ஜாதகத்துல இவங்க முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அடுத்தது இதுக்கு என்ன பிரச்சனையால வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது சொன்னேன், இந்த பொண்ணுடைய பாட்டன்
கோவில் விஷயங்கள்ல ஏமாற்றம் செய்திருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி குருவுடைய சாரத்துல இருக்கு. 5ஆம் அதிபதி பாட்டன், 5ஆம் அதிபதி பாட்டன், அவரு ரோகாதிபதி குருவுடைய சாரத்துல நிற்கிறார். அப்போ அதை வச்சு மையப்படுத்தி இவங்க பாட்டன் கோவில் சொத்து, கோவில் பணம், கோவில் நகை இதெல்லாம் தன்வசப்படுத்தி வச்சிருந்திருப்பாரு. நீங்க கேட்டு பாருங்க, எதுவுமே கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க அப்படின்னா. அதே மாதிரி கேட்டு மறுநாள் எனக்கு ஃபோன் பண்றாரு. அவங்க தாத்தா ஒரு கோவில் தர்மகர்த்தா, அந்த ஊர் மொத்த கண்ட்ரோலும் அவங்க தாத்தாவை கண்ட்ரோல தான் இருந்திருக்கு. அது இன்னும் சொல்ல போனா அவங்க தாத்தா காலத்துக்கு அப்புறமும் அந்த கோயிலுடைய சொத்து இன்னும் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு விளக்கம் எனக்கு கொடுக்குறாரு. அவர் கேட்டுட்டு எனக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த வகையில பிரம்மகஸ்தி தோஷம் என்பது உங்களுக்கு தெரியாது, நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு தெரியாது, உங்க பிள்ளைகளை உங்க பேர பிள்ளைகளை பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். அதனால முடிந்த வரையில் யாருக்கும் இம்சைகளோ பாவங்களோ செய்யாமல் இருந்து வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பது என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.